அதிகாரம் 5. ரூபன் இஸ்ரவேலுக்கு முதற் பிறந்த சேஷ்ட புத்திரன். ஆனாலும் அவன் தன் தகப்பனுடைய மஞ்சத்தை தீட்டுப்படுத்தினபடியினால் கோத்திரத்து அட்டவணையிலே அவன் முதற் பிறந்தவனாக எண்ணப்படாமல் அவனுடைய சேஷ்ட புத்திர சுதந்திரம் இஸ்ரவேலின் குமாரனாகிய யோசேப்பின் குமாரருக்கு கொடுக்கப்பட்டது. யூதா தன் சகோதரரிலே பலத்ததினால் ராஜாதிபத்தியம் அவன் சந்ததியில் உண்டானது. ஆகிலும் சேஷ்டபுத்திர சுதந்திரம் யோசேப்புடையதாயிற்று. இஸ்ரவேலின் முதற் பேரான ரூபனின் குமாரன் ஆனோக்கு, பல்லு, எஸ்ரோன், கர்மி என்பவர்கள். யோவேலின் குமாரரில் ஒருவன் சமாயா, இவன் குமாரன் கோக், இவன் குமாரன் சிமேய், இவன் குமாரன் மேகா, இவன் குமாரன் ராயா, இவன் குமாரன் பாகால், இவன் குமாரன் பேரா. ரூபனியரின் பிரபுவான இவனை அசீரியா ராஜாவாகிய தில்காத் பில்நேசர் சிறைப்பிடித்து போனான். தங்கள் சந்ததிகளின்படியே தங்கள் வம்ச அட்டவணைகளில் எழுதப்பட்ட அவன் சகோதரரில் தலைவர் ஏயேலும் சகரியாவும், யோவேலின் மகனாகிய சேமாவுக்கு பிறந்த ஆசாசின் குமாரன் பேலாவும், இவன் சந்ததியார் ஆரோவேரிலும் நேபோ மட்டும் பாகால் மெயோன் மட்டும் வாசம் பண்ணினார்கள். கிழக்கே ஐப்ராத்து நதி தொடங்கி வனாந்திரத்தின் எல்லை மட்டும் அவர்கள் வாசம் பண்ணினார்கள். அவர்கள் ஆடு மாடுகள் கீலேயாத் தேசத்தில் மிகுதியாயிற்று. சவுலின் நாட்களில் ஆகாரியரோடு அவர்கள் யுத்தம் பண்ணி தங்கள் கையால் அவர்கள் விழுந்த பின் அவர்கள் கூடாரங்களிலே கீலேயாத்தின் கீழ்ப்புறமெல்லாம் குடியேறினார்கள். காத்தின் புத்திரர் அவர்களுக்கு எதிரே பாசான் தேசத்தில் சல்கா மட்டும் வாசம் பண்ணினார்கள். அவர்களில் யோவேல் தலைவனும் சாப்பாம் அவனுக்கு இரண்டாவதுமாயிருந்தான். யானாவும் சாப்பாத்தும் பாசானில் இருந்தார்கள். அவர்கள் பிதாக்களின் வீட்டாராகிய அவர்கள் சகோதரர் மிகாவேல், மெசுல்லாம், சேபா, யோராயி, யக்கான், சீகா, ஏபேர் என்னும் 7 பேர். இவர்கள் ஊரிக்கு பிறந்த அபியேலின் குமாரர். ஊரி என்பவன் யொரோவாவுக்கும், யொரோவா கீலேயாத்துக்கும், கீலேயாத் மிகாவேலுக்கும், மிகாவேல் எசிசாயிக்கும், எசிசாயி யாதோவுக்கும், யாதோ பூசுக்கும் குமாரராய் இருந்தவர்கள். கூனியின் குமாரனாகிய அப்தியேலின் மகன் அகி அவர்கள் பிதாக்களின் வீட்டுத் தலைவனாயிருந்தான். அவர்கள் கீலேயாத்தில் இருக்கிற பாசானிலும் அதன் வெளிநிலங்களிலும் சாரோனின் எல்லா பேட்டைகளிலும் அவைகளின் கடையாந்தரங்கள் மட்டும் வாசம் பண்ணினார்கள். இவர்கள் எல்லாரும் யூதாவின் ராஜாவாகிய யோதாமின் நாட்களிலும் இஸ்ரவேலின் ராஜாவாகிய யெரொபெயாமின் நாட்களிலும் தங்கள் வம்சத்து அட்டவணைப்படி தொகை ஏற்றப்பட்டார்கள். ரூபன் புத்திரரிலும் காத்தியரிலும் மனாசேயின் பாதி கோத்திரத்தாரிலும் கேடகமும் பட்டயமும் எடுத்து வில்லெய்து யுத்தத்திற்கு பழகி படைக்கு போகத்தக்க சேவகர் 44,760 பேராயிருந்தார்கள். அவர்கள் ஆகாரியரோடும் எத்தூர், நாபீஸ், நோதாப் என்பவர்களோடும் யுத்தம் பண்ணுகிற போது அவர்களோடு எதிர்க்க துணை பெற்றபடியினால் ஆகாரியரும் இவர்களோடு இருக்கிற யாவரும் அவர்கள் கையில் ஒப்புக் கொடுக்கப்பட்டார்கள். அவர்கள் யுத்தத்திலே தேவனை நோக்கி கூப்பிட்டு அவர் மேல் நம்பிக்கை வைத்தபடியினால் அவர்கள் விண்ணப்பத்தை கேட்டருளினார். அவர்கள் இவர்களுக்கு இருந்த மிருக ஜீவன்களாகிய 50,000 ஒட்டகங்களையும் 2,50,000 ஆடுகளையும் 2,000 கழுதைகளையும் மனுஷரில் 1,00,000 பேர்களையும் பிடித்தார்கள். யுத்தம் தேவனால் நடந்தபடியினால் அநேகர் வெட்டுண்டு விழுந்தார்கள். தாங்கள் சிறைப்பட்டு போக மட்டும் இவர்களுடைய ஸ்தலத்திலே குடியிருந்தார்கள். மனாசேயின் பாதி கோத்திரத்து புத்திரரும் அந்த தேசத்தில் குடியிருந்து பாசான் தொடங்கி பாகால் எர்மோன் மட்டும், செனீர் மட்டும், எர்மோன் பர்வதம் மட்டும் பெருகி இருந்தார்கள். அவர்கள் தங்கள் பிதாக்களின் வீட்டுத் தலைவராகிய ஏப்பேர், இஷி,
ஏலியேல், அசரியேல், எரேமியா, ஒதாவியா, யாதியேல் என்பவர்கள் பராக்கிரம வீரரான மனுஷரும் பேர் பெற்ற தலைவருமாயிருந்தார்கள். அவர்கள் தங்கள் பிதாக்களின் தேவனுக்கு துரோகம் பண்ணி தேவன் அவர்களுக்கு முன்பாக அளித்திருந்த தேச ஜனங்களின் தேவர்களை பின்பற்றி சோரம் போனார்கள். ஆகையால் இஸ்ரவேலின் தேவன் அசீரியா ராஜாவாகிய பூலின் ஆவியையும் அசீரியா ராஜாவாகிய தில்காத் பில்நேசரின் ஆவியையும் எழுப்பினதினாலே அவன் ரூபனியரும் காத்தியரும் மனாசேயின் பாதி கோத்திரத்தாருமாகிய அவர்களை சிறைப்பிடித்து இந்நாள் வரைக்கும் இருக்கிறது போல ஆலாவுக்கும் ஆபோருக்கும் ஆராவுக்கும் கோசோன் ஆற்றங்கரைக்கும் கொண்டு போனான்.